அண்ணே, நீங்க என்ன இங்க இருக்கீங்க? என்ன ஆச்சு? அதை ஏமா கேக்குற? அந்த மாயா சதி பண்ணி என்ன ஈவிடி சிங் கேஸ்ல சிக்க வச்சுட்டாமா. மாயாவா? ஆமாமா. இருண்ணே, நான் பாத்துக்கிறேன். மேடம், என் அண்ணன் ரொம்ப நல்லவரு. இது நிஜமாவே ஈவிடி சிங் கேஸ் எல்லாம் கிடையாது. என் அண்ணனை சிக்க வைக்கிறதுக்காக அந்த மாயா இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. இன்னைக்கு என் அண்ணன் என் கூட இருந்தே ஆகணும். தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க. நீ சொன்னா நான் உங்க அண்ணனை வெளியே விடுறதுக்கு நீ என்ன பெரிய கலெக்டரா? அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? மேடம், சொன்னா கேளுங்க. அவர் தப்பா எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. என்ன அடிச்சிருக்கான். எப்படி விட முடியும்? ஐயோ மேடம், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். தயவு செஞ்சு என் அண்ணனை ரிலீஸ் பண்ணுங்க. ஓ, அவன் என்ன அடிப்பான், நீ வந்து பணம் கொடுத்து அதை சரி பண்ணுவ. அதுக்கு நாங்க பேசாம போணுமா? அதெல்லாம் எங்களால முடியாது. நீ பாக்கணும்னா லீகலா போய் பாரு. லீகலா பாக்கணுமா? சொல்லுங்க மேடம். சார், எங்க இருக்கீங்க? உடனே பார்க் ஸ்டேஷனுக்கு ஜாமீன் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். ஜாமீன் வாங்கிட்டேன் மேடம். உள்ள வாங்க. மேடம், என்ன அநியாயமா இருக்கு? பொண்ணுங்க நினைச்சா பிடிக்காத யார வேணாலும் ஈவ்டி சிங் அது இதுன்னு சொல்லி மாட்டி விட முடியும்னா என்ன சொசைட்டி இது? நீங்க நியாயமா இருக்க வேண்டாமா? யாராவது இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இவர் யார் கையாவது பிடிச்சு இழுத்தாருன்னு யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? சாட்சிகள் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல சார். அப்ப இது ஜோடிக்கப்பட்ட கேஸ். இவர் என்ன அடிச்சிருக்காரு. அதுக்காவது சாட்சி இருக்கா? இந்த மாதிரி ஃபேக் கேஸ நாங்க எவ்வளவு பார்த்திருக்கோம். அவருக்கு ஜாமீன் கொண்டு வந்திருக்கேன், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் மேடம், சொல்லுங்க மேடம். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். வாங்க சார். வாங்கண்ணே. போலாம்.